ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவுன்ற ஆர்டிக்கல். இதை எழுதினவர் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம். இவர் யாருன்னா கிஸ்ஃப்ளோவுடைய ஃபவுண்டர். இவருடைய கோல் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஓவரால் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு சிட்டிலேயும் என்னென்னலாம் வந்துட்டு ரெவென்யூ பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதெல்லாம் லிவரேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஓவரால் ரெவென்யூ வந்துட்டு நம்ம அழகாக பூஸ்டப் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு அவர் ஓவரால் ஆர்டிக்கல் மூலிமா சொல்லியிருக்காரு. நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் நிறைய சிட்டிஸ் இருந்தாலும் நான் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணியிருக்கிறது திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எது ஸ்பெஷல் சொல்லிவிட்டு. நம்பர் 1 அல்வா, அதுக்கப்புறம் கருப்பட்டி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ் சில ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் நமக்கு அங்கேருந்து கிடச்சிருக்கிறாங்க. வ.உ. சிதம்பரனார், பாரதியார் அண்ட் ஆல்சோ பொலிட்டீஷியன்ஸ், லாட் ஆஃப் ஃபேமஸ் ஆக்டர்ஸ். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் கீ ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அவர் சுரேஷ் சம்பந்தம் சார் வந்துட்டு அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருக்காரு அப்படின்றத பற்றி. நம்பர் 1, க்ரீன் டேட்டா சென்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சென்டர் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போது கூகுள் இருக்காங்க, அதுக்கப்புறம் யூடியூப் இருக்காங்க. ஓவரால் இவங்க டேட்டாவெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு வந்து பெரிய பெரிய சர்வர்ஸ் இருக்கும். ஸோ இந்த சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதை தான் வந்துட்டு டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா சென்டர் ரன் பண்ணணுன்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக ரன் பண்ணணும்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். இன் ஸ்பெசிஃபிக் டு திருநெல்வேலி நமக்கு நிறைய விண்மில்ஸ் இருக்குது. ஸோ இந்த விண்மில்ஸ் மூலிமா நம்ம நிறைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ பை தட் நம்ம வந்துட்டு இந்த க்ரீன் டேட்டா சென்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வித் லெவல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தட் திருநெல்வேலி கேன் ப்ரொடியூஸ், நம்ம வந்துட்டு அரௌண்ட் 4 to 5 டேட்டா சென்டர்ஸ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. நம்பர் 2 பார்த்திங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி. நாட் ஒன்லி கேமிங் பட் ஆல்சோ அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் தென் காமிக்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா AVGCன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆல்ரெடி ஸ்டேட்ஸ் லைக் தெலுங்கானா, கர்நாடகாலாம் வந்து thousands of crores இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம திருநெல்வேலியில் ஸ்பெசிஃபிக்காக கங்கை கொண்டான் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு ஐடி பார்க் இருக்குது. அரௌண்ட் 50,000 ஸ்கொயர் ஃபீட். பட் இட் இஸ் அன்யூட்டிலைஸ்டு. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம இந்த AVGCக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றினா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் குக்வேர். அப்படின்னா ஆல்ரெடி இந்த குக்கிங் வெசல்ஸ், குக்கிங் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையவே க்ரியேட் பண்ணுறாங்க திருநெல்வேலியிலேருந்து. ஸோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்மார்ட் தான். ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் டிவைசஸ், IoT. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம குக்வேர் இண்டஸ்ட்ரியும் கொண்டு வந்தோம் அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், லாட்ஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரெவென்யூ எல்லாமே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டூரிசம். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப ஃபேமஸான இடங்கள் அப்படின்னு திருநெல்வேலியில் சொன்னோம் அப்படின்னா கப்பல் மாதா டெம்பிள், மாஞ்சோலை, மணிமுத்தார் ஹெட் ஸ்ட்ரீம், தாமிரபரணி ரிவர், கள்ளக்காடு வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி இடம்லாம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு இடம் வந்துட்டு 9 ஸ்பெஷல் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நவ திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்துட்டு எதுக்கு ஸ்பெசிஃபிக்னா 9 கிரகத்துக்கும் தனித்தனியாக ஒரு கோயில் இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஃபேமஸ். பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஃபேமஸ் அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு ரொம்பவே தெரியும், பட் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு ரொம்பவே தெரியாது. ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படிலாம் வந்து ப்ரொமோட் பண்ணலாம், நிறைய கேம்பெயின்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோன்னா நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், டூரிசமை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ லாட் ஆஃப் நாட் ஒன்லி இந்தியன் பீப்புள் மட்டும் கிடையாது, ஃபாரினர்ஸ் கூட நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. ஸோ தட் ரெவென்யூ கேன் பி இன்க்ரீஸ்ட்.